சிறையில போட்டு விட்டா அப்படி அஷ்டபர்த்தமான நம்ம கொண்டாட்டியை பிடிச்சி சரியா வந்து சிறையில போடுது. யாரோ தெரியாது அவன் பாக்குறேன் போய் பாரு. சாமி நம்ம கொண்டாட்டி கொத்தையை பிடிச்சி சரியா போட்டா இல்லையா? நீ யாருடா? அருள் சாமி என்ன பார்த்தா தெரியல. யார் மாதிரி உன் மனைவி என்னிடத்தில் தான் இருக்கின்றாள். என்ன செய்வ? அடே சாமி நம்ம கொண்டாட்டி விடலாம். நம்ம கொண்டாட்டி அரவக்குடி திரியமன் பேரரசன் யாரோட பெரிய பிரச்சனை கூட இரு சாமி. நம்ம கொண்டாட்டி விடலாம். நம்ம கொண்டாட்டி பிடிச்சி வந்து வீதியில வேலை கொடுத்துட்டாங்க. ஒரு பொழுது முடியாது மறுக்கலாமா? வடமையில எனக்கு இவனை பார்த்தா குறவு தெரியுது. ஒரு குறவு வந்து நம்மளால அடி தப்பிக்க முடியல. இன்னும் 9 பல குறவு வருவாங்க. இவன் என்ன பண்ணணும்? விட்டு அனுப்பிட அப்பா விட்டோம். தேவி சாமி நாமளே வர மாட்டோம் சாமி. தேவி சாமி இந்த குறைத்தியே விட்டு விடு. அப்படியா? வேணுன்ற தகுமானத்தை கொடுத்து வேண்ட சன்மானத்தை கொடுத்து விட்டு போகட்டும். ஆகட்டும். அரே தாயே நம்மளே போக மாட்டோம் சாமி. ஏன் 3 வேளைக்கு உன் புருஷா சாமி அது இங்கே இருக்குது. வறுத்து தன்னலாக கொடுத்து விடு. ஆகட்டும் சாமி. ஆகட்டும். அரே சாமி 3 வேளைக்கு சோறே போட்டா சாமி. சோறு 3 வேளைக்கு சோறு சொல்லு. சோறுன்னு சொல்லு. அரே சாமி நம்மளே பேச்சு அரே பேச்சு. ஆமா இப்போ எதுக்கு சாமி கூப்பிடுறீங்க? யாரோ ஒருத்தர் தொடங்கிட்டு வந்துற மாதிரி. அரே யாரோ ஒருத்தர் வந்து பரவ தொடங்கிட்டு வந்து சாமி. வாங்கிட்டாயா? கொஞ்ச நாள் பொறுங்க. உரி உரித்ததற்கு கொஞ்ச நேரம் அமைதியாப்பா பெரியப்பா. சன்னல் வாங்கி வருகிறேன். அம்மா எல்லாரும் குறி உரித்தி இல்லையா? இதுதான் சன்னல். இது சென்னலா? அதே தாயே இதே வறுத்து போட்டா யாரு சாமி வாங்குவா சாமி? எங்களுடைய வழக்கம் வறுத்து தான் கொடுக்கணும். இது வறுத்து போட்டா எப்படா முளைக்கணும்? மொத்தம் நான் ஒருத்தன் தான் ஏமாந்த உங்களுக்கு எடுத்துட்டு போ. எடுத்துட்டு போய் சொல்லிக்காத இருக்கிறதா தான்